எதுக்கு இதெல்லாம்? இதையெல்லாம் தூக்கிட்டு திருப்பத்தூர் போயிட்டு மதுரை போகணும். சொன்னா கேக்குறியா? திருப்பத்தூர்ல என்ன? அங்கதான் சின்னவன் இருக்கான். சின்னவன் தனியாவா இருக்கான்? ஆமா, கல்யாணமாயி 3 மாசத்துலயே பிரிஞ்சு போயிட்டான். எல்லாருக்கும் உன்ன மாதிரியா அமையுது? அதுவும் வாஸ்தவம் தான். வீட்டுக்கு வந்தவ சரியா இருந்தா எல்லாம் சரியா இருக்கும். பசங்க என்ன பண்ணுவாங்க? எங்க பாரதி இருக்காளே, மகராசி, இங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு அவதான் செய்யறா. இத்தனைக்கும் அந்நியன்தான் இருந்தாலும் எங்களுக்கு எல்லாமே அவதான். கோவில்ல வச்சு பார்த்தோம். கோவில் கட்டி தான் கும்பிடணும். சின்ன பாப்பா, பால் வேணும். பால் தீர்ந்து போச்சு. வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க. இங்க என்ன வந்திருந்தாங்க? பெரிய பாப்பா, பால் வேணும். கொடுங்க. வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்காங்க. சரி, கொண்டு வரேன். மகராசி, உன் மனசு இந்த வீட்டுல வேற யாருக்கு வரும்? மடி, ரேணுகா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு பாரு. பேசாம இருக்கீங்களே? எல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் படுத்திருக்கோம். முடிச்சுக்கிட்டே தான் படுத்திருக்கோமா? என்ன பேசுறாவ? ஏ சின்னவனே, கதவு தர. டேய், வந்துட்டம்மா. ஏண்டா, குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, அவன் என்னடானா முடிச்சுக்கிட்டே தான் படுத்திருக்கோங்கிற? என்னடா அது? தள்ளு. ஐயோ, என்னடாச்சு? என்னடா, ஏன்டா அழாத? என்னாச்சு? நான் தூங்கிட்டு இருந்தேம்மா. அழாத அழாத அழாத. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அழாத அழாத அழாத. ஏன் இப்படி அழுது புள்ள? ஐயோ, என்ன ஒட்டி கிடக்கு? மருதி, இது பால் எடுத்துட்டு வா. இதோ கொண்டு வரேன். பால் இருந்திருந்தா நாங்க கொடுத்துருக்க மாட்டோமா? இருந்தா கொடுத்துருப்பியா? என்னம்மா பேசுற நீ? இந்த வீட்டுல இவ்வளவு மாடுகளை கட்டி வச்சிருக்கோம். அப்புறம் ஒரு குழந்தைக்கு கொடுக்க பால் இல்லைன்னா என்ன அர்த்தம்? குழந்தைக்கு வச்சிருந்த பாலை தான் தூக்கி கொடுத்துட்டாங்க. யாரு? எல்லாம் இந்த வீட்டு மகராசி தான். பால் ஊத்தி கொடுக்கும்போது நீ பாத்திருந்தா குழந்தைக்கு என்ன சொல்ல வேண்டியதானே? அப்படி சொல்லிருந்தா நான் கொடுத்துருக்கவா போறேன்? நான் இல்லன்னு சொல்லியும் நீங்க தானே ஊத்தி கொடுத்துட்டீங்க. சொம்புல இருக்கிற பால் குழந்தைக்கு உங்களுக்கு தெரியாதா? சொம்புல இருக்க பால் போட்டா மீதி பால் என்னாச்சு? ஆமா, நான் தான் எடுத்து குடிச்சிட்டேன். என்னம்மா அது? குழந்தை அழுதுட்டு இருக்கு, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்களே. இந்த வீட்டுல பால் கிளம்ப பிரச்சனை. நடு ராத்திரில சத்தம் போட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்க விட மாட்டீங்களா? ஐயா, ஆமா, நாங்க தான் உங்க நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கோம். என்ன நீ ஏட்டி குட்டியா பேசிட்டு இருக்க? வாய் மூடு. என்ன நடக்குது இந்த வீட்டுல? தேங்க வா, வீட்டுக்கு பால் எடுத்து வச்சே இல்லையா? என்னடா மரம் மாதிரி இருக்கிற? வீட்டுக்கு எடுத்து வைக்காம அப்படி என்ன வைக்கிறீங்க? மாடை எவ்வளவு பால் கறக்குது, எவ்வளவு சாணி போடுறது நாங்களா பார்த்துட்டு இருக்க முடியும்? செய்கிற வேலையை காண வேணாம். குழந்தைய கொடுங்க. யாரும் ஒண்ணு தூக்க வேணாம். நீ பேசாம இரு. வாய் திறந்தனால தானே இவ்வளவு பிரச்சனையா? எங்க குழந்தை இப்போ